ஹிட்லர். கதை ஓப்பன் ஆகுறது தேனிக்கிட்ட உள்ள ஒரு மலை கிராமத்தில். அங்கே சில சீக்வன்ஸுக்கு அப்புறம் கதை அப்படியே சிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகுது. இப்போது சிட்டியில் எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷனில் நிற்கிறவர் மக்களுக்கு கொடுக்குறதுக்காக வச்சுருக்க காசை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னே யாரோ ஒருத்தன் ரெகுலராக திருடிட்டு போகிறான். அண்ட் பணத்தை கொண்டு போகிற அவரோட ஆட்களையும் அடிச்சு போட்டு போயிடுறான். யார் அவன் ஏன் இது பண்ணணும், அதுக்கப்புறம் நினச்சிங்கிறது தான் இந்த படத்துக்கான கதை. இது ஒரு ராபின்ஹுட் ஸ்டோரி தாங்கிறது நமக்கு படத்தோட ஆரம்பத்திலேயே அந்த மலை கிராமத்தில் ஒரு சீக்வன்ஸ் நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சில சீக்வன்ஸை தொடர்ந்து இப்படியான சம்பவங்கள் நடக்கும்போது இது ஒரு ராபின்ஹுட் கதை தாங்கிறது நமக்கு ரொம்பவே கிளியராக தெரிஞ்சிடும். அந்த கதையை அப்படியே ஆறப்போட்டு ஹீரோ ஹீரோயினுக்கான கதையை எங்கிட்ட ஓப்பன் பண்ணுறாங்க. நான் சொன்னது போல் இது ஒரு ராபின்ஹுட் ஸ்டோரி தாங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சனாலேயே, அண்ட் எஸ்பெஷலி ஆரம்பத்திலே அவங்க அந்த மலை கிராமத்தில் நடக்கிற சம்பவத்தை காமிச்சனாலேயே அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நம்மளால ஈஸியாகவே கெஸ் பண்ண முடியுது. ஹீரோ கேரக்டர் ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி எழுதியிருக்காங்க. மழை பிடிக்காத மனிதன், இதே விஜய் ஆண்டனியோட மழை பிடிக்காத மனிதன் இதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்துலையும் கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் அப்படி கொண்டு போக தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. சேம் இந்த படத்துலையும் அந்த கேரக்டர் ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. பட் நான் சொன்னது போல் நம்மளால அதை ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். யார் இந்த கேரக்டர், என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடக்க போகுதுங்கிறத கொண்டு நம்மளால ஈஸியாவே கெஸ் பண்ண முடியும். இதுல இடையில ஹீரோயின் கேரக்டரை கொண்டு வந்து ஜவ்வா இழுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா சொன்னது போல இது ஒரு ராபின்ஹுட் ஸ்டோரி, இது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஆல்ரெடி நிறைய படங்கள் இந்த மாதிரி பேட்டர்ல வந்திருக்கு. ஸோ அதே பேட்டர்ல வரப்போற ஒரு படம் அப்படிங்கிறப்போ காட்சிகள் மூலியமா அவங்க வித்தியாசப்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அது எதுவுமே பெருசா செட் ஆகல. ஹீரோ ஹீரோயினுக்கான போர்ஷன்ஸும் சரி, காமெடி ட்ராக்கும் ஒரு பக்கம் அப்படியே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹீரோவையும் அந்த ரெட்டின் கிங்ஸ்லி கேரக்டரையும் வச்சு ஒரு பக்கம் காமெடி ட்ராக்கும் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவுமே பெருசாக ஒர்க் ஆகலை, ஒரு சில போர்ஷன்ஸ் தவிர்த்து. டெக்னிக்கலாக பெருசாக குறை சொல்லிக்க முடியாத மாதிரியான ஒரு படம். ஆனால் வீக்கான ஒரு ஸ்டோரியும் அதுலேயும் வீக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் அந்த படத்துக்கான பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். மற்றபடி பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் பேசிக்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் முடியாது. ஆல்ரெடி பல விஜய் ஆண்டனி சாரோட படங்கள் நம்ம சொன்னது தான் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டோரியும் ரொம்ப வீக்கான ஒன்றுங்கிறத விட பழசான ஒன்று, அதுலேயும் வீக்கான ஒன்று. அண்ட் ஸ்க்ரீன் பிளேயும் அதுக்கு எந்த வகையிலையும் குறைஞ்சது இல்லை. அப்படிங்கிறப்போ ரொம்பவே ஒரு ஆவரேஜான படமாக தான் எனக்கு இது பட்டது. ஸோ ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பார்த்துட்டு இந்த படத்தை உங்களை தரிசிட்டுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன்.